காய்ஸ், இன்னைக்கு எனக்கு ஒரு நெயில்ஸ் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. கிளையண்ட்டுக்கு நெயில்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா Blinkitல இருந்து எனக்கு ஒரு கால் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையேன்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு கீழ போயிட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு நான் ரீசென்ட்டா Blinkit சேலஞ்ச் வந்து வைரல் ஆச்சுல இன்ஸ்டால. நம்ம அந்த ரீல் ஷேர் பண்ணி நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அதாவது நம்மளோட ஃபேவரட் பர்சன்ஸ்க்கோ ஷேர் பண்ணிட்டு எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுன்னு கூட சொல்லுவோமா. அந்த ரீல நான் என் ஹஸ்பண்ட்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ரேண்டமா நான் வந்து சும்மா கேட்டிருந்தேன். அவங்க தான் எனக்கு சாக்லேட்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ வாங்க என்னென்ன சாக்லேட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னங்க இது கோரியாண்டர் ஆர்டர் பண்ணிருக்கான். இதை வச்சு நான் என்ன பண்றது? ஸ்வீட் பொட்டேட்டோ ஆர்டர் பண்ணிருக்கான். நான் ஸ்வீட்ஸ் தானே கேட்டேன். எனக்கு சாக்லேட் வேணும் தானே சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிக் ஆர்டர் பண்ணிருக்கான். நான் சாக்லேட் கேட்டதுக்கு மேல சம்பந்தமே இல்லாம ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கான். அடுத்து ஃபார்முலேவோட பெரிய மக்கானா. இது கூட கொஞ்சம் ஓகே தான். பட் நான் கேட்டது இல்ல. யோகட் சுத்தமா பிடிக்காது. நான் சாப்பிடவே மாட்டேன். இதெல்லாம் அவனுக்கா ஆர்டர் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லான ஒரே ஒரு சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கான். அது வந்து கிண்டர் ஜாய். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மட்டும் தான் நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள். பட் என் ஹஸ்பண்ட் மாதிரி யாரும் தயவு செஞ்சு கோரியாண்டரையும் ஸ்வீட் பொட்டேட்டோவையும் வாங்கி கொடுக்காதீங்க ப்ளீஸ். பாய் காய்ஸ்.